நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. இந்த தொடர் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த சீரியலை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என பலருமே விரும்பி பார்த்து வருகிறார்கள். தற்போது இந்த சீரியலில் சொத்து டிராக் தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஜீவானந்தம் முழுவதும் சொத்தை தன் பேரில் மாற்றிக்கொண்டார். இதனால் ஆத்திரம் அடைந்த குணசேகரன் ஜீவானந்தத்தை கொல்ல திட்டமிடுகிறார். இன்னொரு பக்கம் அப்பத்தா கண்விழித்து ஜீவானந்தம் எந்த தவறும் செய்யவில்லை என்று குறிப்பிடுகிறார். எனக்காகத்தான் செய்கிறார் என்று கூறியும் ஜீவானந்தத்தை போட்டு தள்ள குணசேகரன் முடிவு செய்கிறார். ஜீவானந்தத்தை தேடி ஜனனி செல்கிறார். அடுத்து என்ன நடக்கும் என்று அதிரடி திருப்பங்களுடன் சீரியல் சென்று கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த சீரியலில் அப்பாவி குணம் கொண்ட நந்தினி கதாபாத்திரத்தில் ஹரிப்பிரியா நடித்து கொண்டு வருகிறார். நந்தினி ரோல் மூலம் இவருக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ரீச் கிடைக்கிறது. இவருடைய நடிப்பை பார்த்து பலரும் பாராட்டி வருகின்றனர். இவர் சீரியலில் ஹெண்டினுக்கு உணவு சமைத்து வரும் தொழிலை செய்கிறார். நாளுக்கு நாள் இவருடைய கதாபாத்திரம் வலுவடைந்து கொண்டு செல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, ஹரிப்பிரியா அடிக்கடி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரசிகர்களுடன் உரையாடுவார். அந்த வகையில் தற்போது இவர் நிறைய பேருக்கு நந்தினிக்கு குரல் கொடுப்பது யார் என்று கேட்டிருக்கிறார்கள். அது என்னுடைய குரல்தான், எனக்கு நானே டப்பிங் பேசுகிறேன் என்று கூறி நந்தினி கதாபாத்திரத்துக்காக டப்பிங் பேசும் வீடியோவையும் வெளியிட்டு இருக்கிறார். தமிழ் சின்னத்திரையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் எதிர்நீச்சல். இந்த சீரியலில் இன்றைய எபிசோடில் நடக்கப் போவது என்ன என்பது குறித்து ப்ரோமோ வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவில் பட்டம்மாவின் 40% சேர் ஜீவானந்தம் பெயருக்கு மாறியுள்ளதாக அவரது டீம் சொல்ல சந்தோஷப்படுகின்றனர். இன்னொரு பக்கம் குணசேகரன் தன்னுடைய மகள் நண்பனை வீட்டுக்கு அழைத்து வந்ததால் தகாத வார்த்தைகளை சொல்லி பேச அவரது மகள் உங்களை அப்பான்னு கூப்பிடவே எனக்கு அசிங்கமாயிருக்கு என சொல்ல பதிலுக்கு ஏதோ சொல்ல எல்லோரும் அதிர்ச்சியடைகின்றனர். இவ்வாறாக எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது. சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம்.